எல்லாருக்கும் வணக்கம். ஆரம்பிக்கலாமா? வேண்டானா விடவா போற? ஆரம்பி. வழக்கமா நான் உங்களில் ஒருவன் பதில்கள் மூலமா உங்களோட கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு இருந்தேன். வெரி குட், நல்லா சமாளிக்கிறப்பா அரசியல்வாதி. ஆனால் இப்போ இந்த வீடியோ மூலமா இன்னொரு முக்கியமான விஷயம் பத்தி பேச போறேன். பாடி தொலையும் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு அமலாக்கத்துறை மூலமா கொடுக்கப்படுற அநியாயமான தொல்லைங்கள்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். நீ விதைத்த வினையெல்லாம் இது அப்பட்டமான அரசியல் பழிவாங்குகிற செயல்னு யாருக்கும் கொஞ்சமும் சந்தேகம் இல்லை. ஏன் உங்க குரல் குறையுது? நம்ம கிட்ட ஏதாவது கருப்பு பணம் இருக்கா? ஆறா சைத்தான் எங்க கிட்ட இருக்கான்னு மெதுவா கேக்குறே. நாங்கள் ராஜாக்கள் பரம்பரை எக்கச்சக்கமா சேர்த்து வச்சிருக்காங்க. 10 ஆண்டுக்கு முன்னாடி உள்ள பழைய புகாரை வச்சு 18 மணி நேரம் அடைச்சி வச்சு மன அழுத்தம் கொடுத்து பலவீனப்படுத்தி உயிருக்கு ஆபத்து ஏற்படுற வகையில் இருதய நோயை உருவாக்கியிருக்காங்கன்னா இதை விட அப்பட்டமான அரசியல் பழிவாங்கல் இருக்க முடியுமா? கொஞ்சம் அங்கே பாரு கண்ணா. 10 ஆண்டுக்கு முன்னாடி உள்ள பழைய புகாரை வச்சு 18 மணி நேரம் அடைச்சி வச்சு மன அழுத்தம் கொடுத்து பலவீனப்படுத்தி உயிருக்கு ஆபத்து ஏற்படுற வகையில் இருதய நோயை உருவாக்கியிருக்காங்கன்னா இதை விட அப்பட்டமான அரசியல் பழிவாங்கல் இருக்க முடியுமா? போக்குவரத்து துறையினுடைய அமைச்சராக இருந்து அந்த துறையில நடத்துனர் பணிக்கு 3 லட்சம், மெக்கானிக் பணிக்கு 6 லட்சம் என்று கொடுத்து ஏமாந்திருக்கக்கூடியவர்கள் லட்சக்கணக்கானவர். இது குறித்து 48 பேர் புகாரும் கொடுத்திருக்கிறாங்க. கடந்த அதிமுக ஆட்சியாளர்கள் மேல் இருக்கக்கூடிய ஊழல் வழக்குகள் அனைத்தும் நிச்சயம் நீதிமன்றத்திற்கு எடுத்து செல்லப்படும். உப்பு தின்னவங்க தண்ணி குடிச்சுதான் ஆகணும், அது உறுதி. அப்பா கொஞ்சம் அசந்தா அள்ளி விட்டு தள்ளுறாங்கப்பா.